ரொம்ப நாளுக்கு முன்னாடி பாலன்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஹரி அப்படிங்கிற ஒரு மேஸ்திரி இருந்தாரு. அவரோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா அப்புறம் மகன் சுரேஷ் இருந்தாங்க. ஹரி ரொம்ப நல்ல மேஸ்திரி, அப்படியே நிறைய உழைப்பாரும் கூட. ஊர்ல இருக்கிற பெரிய பெரியவங்களோட பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுத்தது இவர் தான். ஆனா அவரோட குடும்பத்தோட ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவங்க மகன் என்ன சொல்றானா, அப்பா, நீங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வீடு கட்டி கொடுக்கறீங்க, ஆனா நமக்கு மட்டும் ஏன் ஒரு நல்ல வீடு நீங்க கட்ட மாட்டேங்கிறீங்க? நாம ஏன் இப்படி சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இங்க பாரு கண்ணா, நம்ம கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்ல. நம்மளால அவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்ட முடியாது. அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு காசு எப்படி வரும்பா? நாம எப்போ அந்த மாதிரி பெரிய வீட்ல இருக்க போறோம்ப்பா? ஹரி கிட்ட அதுக்கு பதிலே இல்ல. ரொம்ப சோகமா இருந்தாரு. அப்ப வெளியிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஹரி, ஏ ஹரி. ரகு, என்னாச்சு சொல்லு. அட வாப்பா, உன்னை ஊர் பெரியவர் கூப்பிட்டு இருக்காரு. சரி. 2 பேரும் கிளம்பி அங்க வராங்க. ஐயா, நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஹரி, எனக்கு இன்னொரு பங்களாவை கட்டி தரணும். நீ சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிரு. ஆனா ஐயா, உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பங்களா இருக்கே. நானே உங்களுக்காக 7-8 பங்களா கட்டி கொடுத்துருக்கேன். இப்ப மறுபடியும் எதுக்கு இன்னொன்னு கட்டுறீங்க? அது எல்லாமே பழசாயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு புது பங்களா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காசு எடுத்து கொடுக்கறாரு. ஹரி கிட்ட காசு வந்துருச்சு. சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கவும் சொல்லிடுறாரு. ஹரி வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவரோட கையில ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. ஸ்வீட் பாக்ஸ மனைவி கையில கொடுத்து என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். பெரியவர் இன்னொரு பங்களா கட்டுறதுக்கு எனக்கு வேலை கொடுத்திருக்காரு. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? அவருக்கு தானே கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு இல்லையே. நமக்கும் ஒரு நாள் நான் கட்டுவேன். எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுற நாள் இருக்கவே இருக்காது. பாத்தீங்களாப்பா, இன்னைக்கு தான் நாம நம்மளோட வீட பத்தி பேசணும்ல. அதுக்குள்ள கடவுள் நமக்கு ஒரு வீடு தர போறாரு. சீக்கிரமே நாமளும் ஒரு பெரிய வீட்ல இருக்க போறோம். ஆமா கண்ணா. அம்மா, நான் இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு வருவா. இந்தா, எடுத்துக்கோ. சுரேஷ் ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து சில ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான். சுதா ஹரி கிட்ட என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு கேக்குறாங்க. அப்போ ஹரி அத நான் அப்புறமா சொல்றேன்னு பதில் கொடுக்கறாரு. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடே வர அளவுக்கு என்ன திட்டம் அது? இப்ப சொல்ல மாட்டேன், ராத்திரி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சாரு. சுரேஷ் அவனோட நண்பர்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து என்ன சொல்றான்னா, சீக்கிரமே எங்களுக்கும் இந்த ஊர்ல பெரிய வீடு இருக்கும். அதுக்கப்புறம் நான் நல்ல ஸ்கூல்ல படிக்க போயிடுவேன். அப்புறம் நான் இன்ஜினியர் ஆயிடுவேன். பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுவேன். சுரேஷ், நீ இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறமா எங்களெல்லாம் மறந்துடாத. இல்ல பிங்கி, நீ என்னோட தங்கச்சியாச்சே. எனக்கு நீ ராக்கி கட்டுவ. நான் எப்படி உன்னை மறப்பேன்? அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். ராத்திரி சுரேஷ் தூங்கிட்டு இருக்கும் போது ஹரி அவரோட மனைவி கிட்ட அவரோட திட்டத்தை பத்தி சொல்றாரு. சுதா, நான் இந்த தடவை எப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கேன்னா, இப்போ நான் கட்டுறேன்ல ஒரு பங்களா, அதோட சேர்த்து நமக்கு நான் ஒரு வீடு கட்டிடுவேன். அதான் எப்படி? இந்த தடவை பங்களால எல்லாம் விலை கம்மியா சீப்பா இருக்கிற பொருள் எல்லாம் போட போறேன். நிறைய காசை எடுத்து வைக்க போறேன். அந்த காசை வச்சுதான் நமக்கு நான் ஒரு வீடை கட்ட போறேன். ஆனா அவரை ஏமாத்திருக்கீங்கன்னு ஊர் பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் எதுவும் தெரியாது. இது வரைக்கும் நான் அவருக்கு கட்டி கொடுத்த பங்களா எல்லாமே குறைஞ்சபட்சம் 50 வருஷம் இருக்கும். அவ்வளோ பலமா இருக்கும். இப்ப நான் பண்றது ஒரு 2 வருஷம் வந்தாலும் போதும். அதுக்கப்புறம் விழுந்துருச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவும் நடக்கலையே ஐயா. அவருக்கு அப்போ எந்த விஷயமும் புரியாது. சுரேஷ் தூங்கிட்டு இருந்த மாதிரியே நடிச்சு விஷயத்தை எல்லாம் கேட்டுடுறான். வந்து ஹரி கிட்ட என்ன சொல்றானா, அப்பா, பேராசைப்படுறது ரொம்ப தப்பு. டீச்சர் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி பேராசை இருந்தா கண்டிப்பா நமக்கு கெட்டதுதான் நடக்குமா. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ போய் தூங்கு. எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்காத. ஹரி அதுக்கப்புறம் பிளான் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த நாளே இன்னொரு பங்களாவை கட்டுறதுக்கு ஹரி ஆரம்பிச்சிட்டாரு. கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்கள், அதாவது செங்கல், கல்லு, கட்டைகள், சிமெண்ட்
எல்லா சீப்பானது வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த சீப்பான பொருட்களை வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பெரிய பங்களா ரெடி ஆயிடுச்சு. பெரியவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறாரு. என்ன சொல்றாருன்னா, அரே, நீ ரொம்ப அழகான பலமான ஒரு பங்களாவை கட்டி கொடுத்துருக்க. இது ஒரு 50 வருஷத்துக்கு தாங்கும்ல? தாங்கும் ஐயா. அப்படி இப்படின்னு ஒரு 50 வருஷம் இது தாங்கும். இல்ல, இது 100 வருஷத்துக்கு தாங்கணும். ஏன் அப்படிங்க ஐயா? அரே, நீ எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குற, ஆனா உனக்குன்னு ஒரு வீடே இல்லை. அதனால உனக்காகத்தான் நான் இந்த பங்களாவை பண்ணியிருக்கேன். இனிமே இந்த பங்களா உன்னோடது தான். இது கேட்ட உடனே ஹரி அதிர்ச்சி ஆயிடுறாரு. இப்போ அவரோட குழிய அவரே தோண்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படியோ அவரால் உண்மையை சொல்லவும் முடியாது, அவருக்குன்னு ஒரு வீடை கட்டவும் முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கேட்பாருல்ல, உனக்காக நான் பங்களாவே கட்டி கொடுத்துருக்கேன், உனக்கு எதுக்கு இப்போ இன்னொரு வீடுன்னு. இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் பண்ண தப்புக்கான தண்டனை அவருக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. அதை நினைச்சு அவரு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியாது.